ம். பொதுவா தியானம், மன அமைதி அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆ எல்லாமே விட்டுட்டு ஒரு மலை உச்சிக்கு போறது. ஆமா, கரெக்ட்டு. அன்றாட வாழ்க்கையோட ஓட்டத்துல இருந்து விடுபட்டு, எங்கேயோ ஒரு அமைதியான மலை உச்சிக்கு போயிட்டு, கண்கள மூடி பல வருஷம் அப்படியே மௌனமா உட்கார்ந்து இருக்கிறது, இல்லையா? கண்டிப்பா. இதுதான் தியானம் பத்தின நம்மளோட ஒரு பொதுவான பிம்பம். ஆனா அந்த பிம்பத்த கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, இப்போ உங்க கையில இருக்கிற ஒரு சாதாரண, சூடான தேநீர் கோப்பையே அந்த மாபெரும் ஞானத்துக்கான ஒரு கதவு அப்படின்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? ஓ! இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே! ஆமா, ஏன்னா தேநீர் அப்படிங்கிறது வெறும் ஒரு பானம் இல்ல. அது ஒரு ஜென் பயணம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான பகுப்பாய்வுல அலசப் போறோம். ம். தி ஆல்கெமி ஆஃப் டீ அண்ட் ஜென் மைண்ட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தோட குறிப்புகள வச்சு தான் நாம இத பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. தினசரி நம்ம எந்தவித கவனமும் இல்லாம குடிக்கிற ஒரு சாதாரண கப் தேநீர் எப்படி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அனுபவமா மாறுது அப்படிங்கறத தேடப் போறோம். இது மேலோட்டமா பார்க்கும்போது, ஒரு பெரிய முரண்பாடு போல தோணலாம். ஆனா உண்மையிலேயே இது வெறுமனே தேநீர் தயாரிக்கிற ஒரு சமையல் குறிப்போ, இல்ல தத்துவ புத்தகமோ கிடையாது. ஆமா, அதனால தான் இது ஒரு டீப் டைவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஆசிரியர் இத குறிக்கிறப்போ மனதின் ரசவாதம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆல்கமி. இப்போ நம்ம தகவல்களால நிரம்பி வழியிற ஒரு மிக வேகமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? கரெக்ட். எந்த நேரமும் ஒரு பதட்டம் இருக்கு. கரெக்ட். நம் மனம் எப்பவுமே நேற்றைய கவலைகள்லயோ இல்ல நாளைய பயங்கள்லயும் தான் அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனா தேநீர் அருந்துற அந்த ஒரு சின்ன மிக சாதாரணமான செயலோட மூலமா நம்ம நாமே இப்போது அப்படிங்கிற இந்த நிகழ்காலத்துக்குள்ள முழுமையா கொண்டு வருது அப்படிங்கறத இந்த புத்தகம் ரொம்ப அறிவியல் பூர்வமாவும் விளக்குது. ம். தியானம் அப்படின்னாலே ஆடாம, அசையாம அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுவான எண்ணத்தை இது சுக்குநூறா உடைக்குது. இந்த குறிப்புகள்ல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இது ஏதோ பெரிய தத்துவத்துல தொடங்காம, மிக சாதாரணமா நம்முடைய புலன்கள்ல இருந்து தொடங்குறது தான். ஆமா. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். குறிப்பா ஒரு தேநீர் எப்படி அதனுடைய வாசனையிலிருந்து ஒரு தியானமா மாறுது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சரி, இத நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். வாசனை தான் விழிப்போட முதல் படி அப்படின்னு இந்த புத்தகம் ஆணித்தரமா சொல்லுது. இதுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவியல் பின்னணியும் இருக்கு. ஆ, அந்த அறிவியல கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது நீர்ல தேயிலை இலைகள் கரையும் போது எழும்பும் அந்த மனம் நேரடியா நம்ம மூளைக்குள்ள ஒரு மாயாஜாலத்தையே செய்யுது. அறிவியல் படி பாத்தீங்கன்னா நமது நுகர்வுத்திறன் மூளையோட அமிட்டாலா மற்றும் ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற பகுதிகளோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு. ஓ, இந்த 2 பகுதிகளும் நினைவுகளோட சம்பந்தப்பட்டது இல்லையா? எக்ஸாக்ட்லி. இவைதான் நமது உணர்ச்சிகளையும் ஆழ்மன நினைவுகளையும் நிர்வகிக்கிற மையங்கள். அதனால தான் ஒரு வாசனை நம்ம மூச்சுல கலந்த உடனே அது வேற எந்த எண்ணமும் இல்லாம நம்ம அந்த தற்போதைய தருணத்துக்கு, அதாவது நிகழ்காலத்துக்கு சட்டுன்னு எடுத்து வந்துடுது. அப்போ வாசனைக்கும் நினைவுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதால தான் அந்த மனம் ஒரு சிறு மழைநாளையோ இல்ல என்றோ பிரிஞ்ச ஒரு பழைய நட்பையும் நமக்கு உடனே நினைவூட்டுதா? ஆமா, அதேதான். அந்த அமைதியான ஒரு காலை பொழுதுக்கும் நமக்கு ஞாபகப்படுத்தும். இத வாசிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது ஒரு ஒப்புமையா பார்க்கணும்னா, இது ஒரு தூசி படிஞ்ச அறையில ரொம்ப நாளா அடைபட்டிருந்த ஒரு ஜன்னலை திடீர்னு திறந்து மழைக்காலத்தோட முதல் வாசனைய நுகர்வது போல இருக்கு இல்லையா? அட, ரொம்ப சரியான ஒப்புமை இது. அந்த முதல் மூச்சுல நாம நம்மையே மறந்து ஒரு மென்மையான ஆழமான அமைதிக்கு வந்துருவோம். வேற எந்த சிந்தனைக்கும் அங்க இடம் இருக்காது. கரெக்ட். அந்த ஜன்னல் தொறக்கிற தருணம் தான் தியானத்தோட முதல் அலை. நம்ம தேநீரோட வாசனைய உணரும்போது தியானம் அப்படிங்கிறது ஒரு கடினமான மூச்சு பயிற்சி அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி ரொம்ப எளிமையான அனுபவமா மாறுது. ம், இது கேட்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. அதற்கடுத்து ஆசிரியர் குறிப்பிடுறது தேநீரோட சூடு. தேநீர் கோப்பைய கையில ஏந்தும் போது கிடைக்கிற அந்த வெப்பம் வெறும் பௌதீக வெப்பம் கிடையாது. அது நம்ம உள்ளத்தின் பனி உருகுவதற்கான ஒரு தாளம் அப்படின்னு நூலாசிரியர் விவரிக்கிறாரு. உள்ளத்தின் பனி உருகுருக்காரா தாளம். ஆ, இத கேட்க ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா உளவியல் ரீதியா அதை பார்த்தா, கையில அந்த மிதமான சூட்டை உணரும்போது நான் தேநீர் குடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண நிலையிலிருந்து தேநீர் எனக்குள் கரைகிறது அப்படிங்கிற நிலைக்கு மாறுறத சொல்றீங்க? ஆமா, அதேதான். அந்த நுட்பமான தியான நிலைக்கு நம்ம மனம் எப்படி மாறுது, இந்த சின்ன மாற்றம் எப்படி தியானமாகுது?
இது முழுசா நம்ம நரம்பு மண்டலம் வெப்பத்துக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுது அப்படிங்கறத பொறுத்தது. மிதமான சூட்ட கைகள்ல உணரும் போது அது நமது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுது. ஓஹோ, அந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம் தானே? ஆமா, அதேதான். தற்போதைய அவசர உலகத்துல நம்ம எப்பவுமே ஓடு அல்லது போரிடு அப்படிங்கிற பதட்ட நிலையிலேயே இருக்கோம். அந்த வெப்பம் மெதுவா நம்ம நரம்புகள்ல பரவும் போது நம்ம மூளை அந்த பதட்ட நிலையிலிருந்து ஓய்வெடு மற்றும் செரிமானம் செய் அப்படிங்கிற நிதானமான நிலைக்கு மாறுது. வாவ், அப்போ அந்த சூடு பிசிக்கலா மட்டும் இல்லாம மென்டலாவும் நம்மள அமைதிப்படுத்துது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம, நீங்க குடிக்கிற அந்த மெல்லிய கணத்தை எடுத்துக்கோங்க. நீரின் அலை நாவுல உரசும்போது ஒரு மெல்லிய ஒலி வரும் இல்லையா? ம். அந்த ஒலி இப்போது அப்படிங்கிற ஒற்றை சொல்லை போன்றது. அதாவது அந்த நொடியை நீட்டிப்பதே தியானம் அப்படின்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அந்த நொடியில நாம சிந்திக்கல, நினைவுகளோட ஓட்டத்திலயும் இல்ல. நாம வெறும் அனுபவமா மட்டுமே இருக்கோம். ஓ, அங்கே நாம தேநீரை குடிக்கிறதும் அல்ல, தேநீரால் நம்ம குடிக்கப்படுறதும் அல்ல. ஆமா, ஜென் தத்துவம் சொல்ற மாதிரி நாம நிகழ்கிறோம். அந்த அனுபவம் சுவை மட்டும் இல்ல, அது நமது இருப்பின் நறுமணம். நாம நிகழ்கிறோம். இந்த வார்த்தையை உள்வாங்கிக்கவே சற்று நேரம் ஆகுது. ஆனா எனக்கு இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. கேளுங்க. ஒரு சாதாரண தேநீர்லயும் அதோட சூட்லயும் இவ்ளோ அமைதி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல இத்தனை பேர் தினமும் பலமுறை தேநீர் குடிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம மனம் ஏன் எப்பவுமே பதட்டமாகவே எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. அமைதியை தேடி அலையிற நம்ம மனம் ஏன் எதுலயும் நிலைக்க மாட்டேங்குது? இத பத்தி பேசும்போது தான் அந்த புகழ்பெற்ற ஜென் கதை ஒண்ணு வருது. ஒரு ஜென் குருவிடம் ஒரு சீடன் வர்றான். அவன் ரொம்ப பதட்டமா இருக்கான். ம். குருவே, எனது மனம் எப்பவுமே சிந்தனைகளால நிரம்பி இருக்கு. அதை எப்படி அமைதிப்படுத்துறது? எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு கேக்குறான். குரு அவனோட தேநீர் கிண்ணத்துல தேநீர் ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது நிரம்பி வழியுது. ஆமா, கொஞ்சம் பொறுங்க. இந்த நிரம்பி வழியும் கோப்பை கதை ரொம்ப பிரபலமானது. ஜென் தத்துவத்தையோ தியானத்தையும் கொஞ்சம் வாசிச்சவங்களுக்கு இந்த கதை மனப்பாடமாவே தெரிஞ்சிருக்கும். ஆமா, நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பாங்க. கிண்ணம் நிறைஞ்சிடுச்சு, இனி எதையும் சேர்க்க முடியாது அப்படின்னு சீடன் பதறும்போது குரு அவனோட மனம் கடந்த கால நினைவுகளாலும் எதிர்கால கவலைகளாலும் இப்படிதான் விளிம்பு வரை நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த குறிப்புகள் இந்த பழைய கதையில என்ன புது கோணத்தை காட்டுது? இன்றைய நவீன காலகட்டத்துக்கு இது எப்படி பொருந்தும்? இது ரொம்ப அவசியமான கேள்வி. என்னதான் இந்த கதைய நாம எல்லாரும் கேட்டிருந்தாலும் இதோட பின்னாடி இருக்கிற உளவியல் உண்மைகளை நாம பல நேரங்கள்ல தவற விடுறோம். அதாவது அந்த காக்னிட்டிவ் சயின்ஸ் ஆஸ்பெக்ட். ஆமா, நாம கோப்பைய காலி செய்யறது அப்படிங்கிறது ஏதோ மாயாஜாலமா மூளையிலிருந்து எல்லாத்தையும் அழிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா இது மூளையோட காக்னிட்டிவ் லோட், அதாவது அறிவாற்றல் சுமைய குறைக்கிறது சம்பந்தப்பட்டது. புரியுது. கோப்பைய காலியாக்குறது அப்படிங்கிறது சிந்தனைகளை வலுக்கட்டாயமா அடக்கிறது கிடையாது. மாறா தேவையற்ற சுமைகளை, அதாவது எந்த சிந்தனைக்கும் நம்ம ஒட்டிக்கொள்ளாம இருக்கிறது பத்தி பேசுது. அப்போ மனம் வெற்றிடமா இருந்தா மட்டுமே புதிய விஷயங்களை உள்வாங்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இத நான் இப்போ இருக்கிற கார்ப்பரேட் அல்லது அவசர உலகத்தோட பார்வையிலிருந்து கொஞ்சம் சவால் செய்ய விரும்புறேன். ஓ, தாராளமா சொல்லுங்க. நாம வாழ்ற இந்த நவீன யுகத்துல எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறது, அதாவது மல்டி டாஸ்கிங் செய்யறது தானே புத்திசாலித்தனம் அப்படின்னு நாம நம்புறோம். ஆமா, அதுதான் இப்போதைய ட்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் இமெயில் செக் பண்ணிக்கிட்டே காஃபி குடிச்சுக்கிட்டே மீட்டிங்லயும் கலந்துக்கிறோம். மூளையை எப்பவுமே பிஸியா வச்சிருக்கிறது தானே இப்போ ட்ரெண்டு. அப்படி இருக்கும்போது நடைமுறையில மனதை இப்படி காலி செய்யறது சாத்தியமா? அது நம்ம வேகத்தை குறைச்சு நம்மள பின்னோக்கி இழுக்காதா? இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு, கவனிச்சீங்களா? நாம எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யறதால நிறைய சாதிக்கிறோம் அப்படின்னு நம்புறோம். ஆனா நவீன நரம்பியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? நிஜமாவே மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாதா? ஆமா, மனித மூளையால நிஜமாவே ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முடியாது. அது ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு மிக வேகமா மாறுது. இத கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்வாங்க. ஓ, நாம ஒரே நேரத்துல செய்யறதா நினைக்கிறது வெறும் ஸ்பீடா மாறுறது தானா? கரெக்ட். இந்த மாற்றம் நம்ம மூளையோட ஆற்றலை மிக வேகமா உறிஞ்சி நம்மள மனச்சோர்வுக்கு உள்ளாக்குது. அதனால கோப்பைய காலி செய்யறது உங்களை பின்னோக்கி இழுக்காது. ஒரு செயல்ல, அதாவது அந்த தேநீர் அருந்துற ஒரு செயல்ல மட்டும் 100% முழு கவனத்தையும் செலுத்தும் போது உங்க மூளைக்கு தேவையான ஓய்வு கிடைக்குது. வாவ், இது ரொம்ப நல்ல பாயிண்ட். இதன் மூலமா காலியான பிறகு அங்கே அமைதியின் சுவை பிறக்குது. அமைதியின் சுவை. அப்படி என்றால் நீங்க தேநீர் குடிச்சு முடிச்ச பின்னாடி கோப்பை காலியாகுது. அதை நம்ம வெறும் வெற்று கோப்பையா பார்க்கறோம்.
ஆனா வாசனையும் வெப்பமும் மறைஞ்ச பிறகு உள்ளத்துல ஒரு மென்மையான சுவை மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அந்த வெற்றிடம் தான் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் உள்வாங்கிறதுக்கான அடிப்படை தாளம். அப்போ அனைத்தும் கடந்து போகும், ஆனா அனுபவம் மட்டும் உங்களுக்குள்ள தங்கும் அப்படிங்கிற ஆழமான தியானத்தோட சுவைய அந்த காலியான கோப்பையை நம்ம தத்து தரது சரியா? முற்றிலும் சரி. நீங்க ரொம்ப அழகா சுருக்கிட்டீங்க. ம். கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் நம்ம எனர்ஜியை உறிஞ்சுகிறது அப்படிங்கிறதும் கோப்பையை காலி செய்யறது மூளைக்கு ஓய்வு தரது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான பாயிண்ட். சரி, கோப்பையை காலி செய்யறத பத்தி பேசணும். இப்போ அந்த காலியான கோப்பைக்குள்ள நாம ஊத்துற தேநீரோட சூடு எப்படி வாழ்க்கையோட சவால்களை பிரதிபலிக்குது அப்படிங்கறத நோக்கி போகலாம். கண்டிப்பா. ஏன்னா வெப்பம் பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா ஆறிப்போன டீய யாருமே விரும்புறதில்ல. தேநீர் அப்படின்னாலே சூடுதான். உண்மைதான். வெப்பமில்லாத தேநீர் எப்படி உயிரற்றதோ, அதே போல சவால்களும் சோதனைகளும் இல்லாத வாழ்க்கையும் ரொம்ப ஆழமற்றது அப்படின்னு இந்த மூலப்பொருள் மிக அழகா கூறுது. அதாவது எந்த கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை போர் அடிக்குன்னு சொல்றீங்க. ஆமா, தேநீரோட வெப்பம் சில நேரங்கள்ல நாக்கச் சுடும். ஆனா அந்த வெப்பம்தான் அதுக்கு ஒரு சுவைய கொடுக்குது. நாம நம்ம வாழ்க்கையில கடந்து வர துயரங்கள், கவலைகள், அச்சங்கள் எல்லாமே நம்மள எரிச்சு சாம்பலாக்க வந்தவை அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆமா, பொதுவா நமக்கு கஷ்டம் வந்தா அப்படிதான் தோணும். ஆனா உண்மையில இந்த புத்தகம் ஒரு அழகிய கருத்தை முன்வைக்குது. அந்த நெருப்பு உங்கள அழிக்க வரல, உங்கள மென்மையாக்க, உங்கள பதப்படுத்த வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆ, மனம் எரிந்தபோதுதான் நம்மளோட உண்மைய வடிவம் வெளிப்படும் அப்படின்னு சொல்றது சிறப்பான சிந்தனை. தேநீரோட சுவையே அதோட வெப்பத்துல தான் இருக்கு. அந்த சூட்டை நம்ம பொறுமையா ஏத்துக்கிட்டா அது நம்ம உடலையும் மனதையும் ஒரே அலைவரிசையில இணைக்குது. கரெக்ட். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. சூடான தேநீரை நாம எப்படி குடிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் சூட்சுமம் இருக்கு இல்லையா? ரொம்ப வேகமா அவசரமா குடிச்சா நாக்கு வெந்து போகும். மிகச் சரியா புடிச்சிங்க. தேநீரை வேகமா குடிச்சா சுவையும் தெரியாது, நாக்கும் எரியும். அத மெதுவா சிறிது சிறிதா பருகினா மட்டுமே அதோட வாசனை நம்ம மூச்சுல கலந்து முழுமையான சுவைய தரும். அப்போ வாழ்க்கையும் அப்படிதானோ? ஆமா, வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம வாழ்க்கைய ரொம்ப அவசரமா ஒரு இலக்குல இருந்து அடுத்த இலக்குக்கு ஓடிட்டே கடக்க முயன்றா அந்த வேகம் நம்மள எரிச்சிடும். அத மெதுவா அனுபவிச்சா மட்டுமே அது நம்மள நிறைவடைய செய்யும். இத பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு சொல்லுங்க. வாழ்க்கைய இப்படி அவசரமா வாழறது அப்படிங்கிறது ஒரு அழகான கடலோர சூரிய அஸ்தமனத்தை வீடியோவுல எடுத்து அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செஞ்சு 2x வேகத்துல பாக்குறது போல இருக்கு இல்லையா? ஆஹா, அருமையான உதாரணம். நாம என்னவோ அந்த அஸ்தமன காட்சிய பாக்குறோம் தான், கண்கள் அதை பதிவு செய்யுது. ஆனா அந்தி சாயிற அந்த மென்மையான உணர்வை, அந்த அமைதியை நாம முழுமையா இழந்துடுறோம். மூளைக்கு அந்த வேகம் ஒருவித டோபமைன் கிக்க கொடுக்கலாமே தவிர உண்மையான அமைதியை கொடுக்காது. அட்டகாசமான பாயிண்ட். நீங்க சொல்ற மாதிரி அந்த 2x வேகத்துல நமக்கு ஒரு செயற்கையான சுறுசுறுப்பு கிடைக்கலாம். ஆனா ஆழமான நிறைவு கிடைக்காது. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா ஜென் ஆசான்கள் இத ரொம்ப எளிமையா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீ உணவை சாப்பிடும்போது உணவையே சாப்பிடு, சிந்தனைய அல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பல நேரங்கள்ல சாப்பிடும்போது நாளைக்கு நடக்க போற மீட்டிங் பத்தியோ இல்ல நேற்றைய சண்டேய பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆமா, கண்டிப்பா நம்ம மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும். நாம உணவை சாப்பிடுறதில்ல, நம்ம சிந்தனைகளை தான் மென்று கொண்டிருக்கிறோம். ஒரு செயல்ல முழுமையா இருக்கிறது தான் தியானமா மாறும் வாழ்க்கை. தியானம் அப்படிங்கிறது ஒரு தனி செயல் கிடையாது. அது வாழ்க்கைய வாழ்ற ஒரு முறை. தேநீர் அருந்தும்போது தேநீர் மட்டும் அருந்துறது அப்படிங்கிறது ஒரு சின்ன பயிற்சி. ஆனா அது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியானமா மாற்ற ஒரு திறவுகோல். ஓகே, எல்லாத்தையும் மெதுவா அனுபவிக்கிறது, நிகழ்காலத்துல முழுமையா இருக்கிறது, ஒரு செயலை மட்டும் செய்யறது, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தியானம், ஜென் அப்படின்னாலே எல்லாரும் தேடுற அந்த ஞானம் எப்போ கிடைக்கும்? இதற்காக தானே இத்தனை மெனக்கெடல்களும். ஆமா, எல்லாரும் அதான் எதிர்பார்க்கறாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. இந்த புத்தகத்தோட இறுதி பகுதியில வர்ற ஒரு நிகழ்வு ஞானம் எங்கே இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா உடைக்குது. கண்டிப்பா. அந்த நிகழ்வு ஜென் தத்துவத்தோட உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாள் ஒரு இளம் ஜென் மாணவன் தன் ஆசானிடம் சென்று ரொம்ப ஆவலோட கேக்குறான், ஆசானே, நான் எப்போ ஞானத்தை அடைவேன் அப்படின்னு. ஆங், அவனுக்கு ஞானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மலை உச்சியில காத்திருக்கிற ஒரு விருது போன்ற எண்ணம், இல்ல ஏதோ ஒரு பெரிய மாயஜால சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஆமா. ஆனா அதுக்கு ஆசான் எந்த ஒரு பெரிய தத்துவார்த்தமான விளக்கமும் கொடுக்கல. அவர் சாதாரணமா தமக்கு முன்னாடி இருந்த ஒரு கோப்பை தேநீரை எடுத்து அந்த மாணவன் கிட்ட கொடுக்கறார்.
நான் முன்னாடியே நினைச்சிருப்பேன் ஞானம்னா வானத்திலிருந்து ஒரு ஒளி வரும் இல்ல ஒரு பெரிய விழிப்புணர்வு வெடிப்பு நடக்கும் அப்படின்னு. ஆனா இப்படி சாதாரணமா ஒரு டீ குடிக்க கொடுக்கறாரே அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாணவனும் அப்படிதான் குழம்புறான். ஆசான் அந்த தேநீரை குடுத்துட்டு ரொம்ப மெதுவா கேக்குறாரு, நீ இதை குடிக்கிறாயா அப்படின்னு. மாணவனுக்கு ஒரே ஆச்சரியம். சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடிக்கிறான். ம். ஆம் ஆசானே அப்படின்னு சொல்றான். ஆசான் மீண்டும் அது சுவையாக இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு. மாணவன் சிரிச்சுக்கிட்டே ஆம் மிகவும் சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். உடனே ஆசான் அமைதியா சிரிக்கிறாரு. அப்போ உனக்கு ஞானம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி ஞானம் அப்படின்னு மாணவன் கேட்கறது போல தான் எனக்கும் கேட்க தோணுது. ஒரு டீ குடிக்கிறதுல எப்படி ஞானம் வரும்? அதுக்கு ஆசான் சொல்ற அந்த பதில்ல தான் முழு புத்தகத்தோட சாராம்சமும் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உறுதியா ஆசான் சொல்றாரு, நீ அந்த துளி தேநீரை முழுமையா அனுபவிச்ச. அந்த நொடி உனக்குள் எதிர்காலம் பத்தின எந்த பயமும் இல்ல, கடந்த காலம் பத்தின எந்த கவலையும் இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நீ முழுமையா அந்த அனுபவமாகவே இருந்த. அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. வாவ்! எவ்வளவு எளிமையான ஆனா ஆழமான விளக்கம். ஆமா, ஞானம் அப்படிங்கிறது நிரந்தரமா தங்கிடும் ஒரு மேஜிக் சக்தி கிடையாது. அது நாம விழிப்புணர்வோடு இருக்கிற ஒவ்வொரு சின்ன கணத்திலையும் வந்து போற ஒரு ஆழமான நிலை. ஆக ஞானம் அப்படிங்கிறது எங்கேயோ இமயமலையிலயோ இல்ல ஒரு போதி மரத்தடியிலயோ மட்டும் கிடைக்கிறதில்ல. சுவைக்கிற அந்த ஒரு கப் தேநீர்ல நம்ம மனம் எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கறதுல தான் ஞானம் ஒளிஞ்சிருக்கு. கரெக்ட். மனம் அவசரத்துல இருந்தா தேநீர் அப்படிங்கிறது வெறும் ஒரு சூடான திரவம். ஆனா அதே மனம் அமைதியில முழு விழிப்புணர்வுல இருந்தா அதே சாதாரண தேநீர் ஒரு ஆழமான தியானம். இந்த அற்புதத்தை நினைச்சா உண்மையிலே சிலிர்ப்பா இருக்கு. ஆமா, இந்த உணர்வை புத்தகத்தோட இறுதியில வர்ற ஒரு மிக அழகான மௌன கவிதை இன்னும் நுட்பமா பதிவு செய்யுது. அந்த கவிதை எப்படி சொல்லுது? கப் காலியானது, ஆனால் வாசனை இன்னும் தங்கியிருக்கிறது. நீரின் வெப்பம் மறைந்தது, ஆனால் உள்ளத்தின் வெப்பம் எழுந்தது. சிந்தனை நிறுத்தம் பெற்றது, ஆனால் விழிப்பு தொடங்கியது. இந்த கவிதையை சும்மா வார்த்தைகளா படிக்காம இதில் இருக்கிற உளவியலை பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சிந்தனை நின்றது, விழிப்பு தொடங்கியது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விவரிச்சு பார்க்க முடியுமா? நிச்சயமா. கப் காலியானது, ஆனா வாசனை தங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அனுபவம் முடிஞ்சாலும் அதோட தாக்கம் அந்த நிசப்தம் நம்முள் நிலைத்திருக்கிறத உணர்த்துது. எல்லாத்துக்கும் மேலாக சிந்தனை நின்றது, விழிப்பு தொடங்கியது அப்படின்னா தேவையற்ற சிந்தனைகளோட சத்தம், அதாவது அந்த மனதோட இரைச்சல் அடங்கும்போதுதான் நம்ம உண்மையிலே யார் அப்படிங்கிற விழிப்புணர்வு தொடங்குது. புரியுது. இந்த விழிப்புணர்வோட வெப்பம் தான் நமது சாதாரண சிந்தனைகளையும் உணர்வுகளையும் தங்கமா மாத்திர சக்தி கொண்டது. இதையே தான் ஆசிரியர் மனத்தின் ஆல்கமி, அதாவது மனதின் ரசவாதம் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண உலோகத்தை தங்கமா மாத்துறது எப்படி ஆல்கமியோ, அதே போல அன்றாட வாழ்க்கையோட சலிப்பான இயந்திரத்தனமான தருணங்களை ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு தருணங்களா மாத்துறது தான் மனத்தின் ஆல்கமி. அமைதியிலேந்து உருவாகிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் கலை இது. வாவ்! நாம இன்னைக்கு ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். ஒரு சாதாரண தேநீரோட வாசனை எப்படி நம்ம மூளையோட நினைவுகளை தூண்டி நம்மளை நிகழ்காலத்துக்கு அழைக்குது, அதோட சூடு எப்படி நம்ம மனதோட பணியை உருக்குது அப்படிங்கறத பார்த்தோம். ஆமா, மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற மாயையிலிருந்து விடுபட்டு குடிக்கிற அந்த ஒரு கணம் எப்படி இப்போது அப்படிங்கிற நித்தியமான தியானமாகுது, மற்றும் கோப்பை காலியான பின் எஞ்சும் அமைதி எப்படி நமக்கு ஞானத்தை உணர்த்துது அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமாவே அலசிட்டோம். ஆமா. தேநீர் அப்படிங்கிறது இங்கே ஒரு குறியீடு மட்டும்தான். இது வெறும் பானத்தை பத்தின உரையாடல் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையை எப்படி விழிப்புணர்வோடு அணுக போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி. கண்டிப்பா. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சவால் அல்லது ஒரு வேண்டுகோள். நாளை காலை நீங்க எழுந்ததும் உங்க முதல் கப் தேநீரோ இல்ல காஃபியோ அருந்தும்போது ஒரு கையால மொபைல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டோ இல்ல அவசரமா குடிச்சிட்டோ அடுத்த வேலைக்கு ஓடவோ செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, கொஞ்சம் பொறுங்க. அதோட வாசனைய முழுமையா ஆழமா சுவாசிங்க. அந்த வெப்பத்தை உங்க கைகள்ல ரசிங்க. அந்த பானை உங்க தொண்டையில இறங்குற அந்த ஒரு சிறு செயல்ல உங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கோங்க. உங்க தினசரி வாழ்க்கையில அந்த ஒரு நிமிடத்தை ஒரு புனிதமான தருணமாக்குங்க. ஒரு தியானமா மாத்துங்க. அந்த ஒரு நிமிட அமைதி உங்களோட அன்றைய நாள் முழுவதையும் எப்படி நேர்மறையா மாத்துது அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்றோம். தேநீர் அருந்துற ஒரு சாதாரண தினசரி செயல் உங்களுக்கு ஞானத்தையும் ஆழமான அமைதியும் தர முடியும் அப்படின்னா, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சலிப்போடும் அவசரத்தோடும் செய்யற வேற எந்த சிறிய செயல்? அத பாத்திரம் கழுவுறதோ, செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறதோ, ஆமா, இல்ல உங்க காரை நோக்கி நடக்கிறதோ, இப்படி ஏதோ ஒண்ணு உங்களுக்குள் ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஜென் குருவாக மாற காத்துக்கிட்டு இருக்கு.
அதை சற்று யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம். அதுவரை விழிப்புடன் இருப்போம்.